தாலா எங்கள் மீது அன்பு கொண்டதனால்தான் இப்படியான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் என்பதையும் நாங்கள் ஆரம்பத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ, அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் மார்க்கத்தில் தெளிவை விளக்கத்தை கொடுப்பான். அந்த வகையில் இந்த உரை ஹுத்துபாவை எடுத்துக்கொண்டாலும் மார்க்க விளக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தாலா எங்களை நேசித்த காரணத்தினால்தான் எவ்வளவு வேலைகளுக்கும் வேலை பழுக்களுக்கும் மத்தியில அல்லாஹ் எங்களை தெரிவு செய்து கொண்டு வந்து இந்த இடத்தில் அமர செய்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எந்த ஒரு நற்காரியம் செய்தாலும் எந்த ஒரு அமலை செய்தாலும் அது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த முறைப்படி நாங்கள் அதை செய்ய வேண்டும். அதுல எங்களுக்கு எந்த சந்தேகம் கிடையாது, மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நாம் எந்த அமல்களை செய்தாலும் எந்த வணக்கத்தில் ஈடுபட்டாலும் வணக்கத்தில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமலே அப்படி இருக்க முடியாது. அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமலே ஒருவர் அல்லாஹ் வணங்கிட்டு இருந்தாலும் அவர் மனசளவுல கஷ்டப்படுவார், மனசளவுல காயப்படுவார், அவர் தொழில் அவருக்கு நஷ்டம் ஏற்படும், குடும்பத்துல பிரச்சனை ஏற்படும். இப்படி எந்த வகையில் இருந்தாலும் எந்த வழிகளில் இருந்தாலும் அந்த மனிதன் சோதிக்கப்பட்டு கொண்டு இருப்பான். நான் நல்லாத்தானே தொழுறேன், நான் நல்லாத்தானே இபாதத் செய்றேன், நான் எந்த குறையும் அல்லாஹ்க்கு வைக்கலையே, நான் ஹலால் ஹராம் பேணித்தானே வாழ்றேன் என்று சொல்லி இந்த சோதனைகள் வரக்கூடாது என்று யாரும் நினைக்க கூடாது. இது நல்ல விலையும் கொடுங்க. சிலர்கிட்ட போய் கேட்டா அவங்க பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் வட்டி எடுக்கிறது இல்லை, பேங்கோட எனக்கு தொடர்பு இருந்தாலும் நான் வட்டியோட சம்பந்தப்பட இல்லை, ஹராமான பொருளாதாரம் யாரை ஏமாத்தி வியாபாரம் செய்ய இல்லை, எங்களோட வீட்டுல டிவி கூட இல்லை, அது அது இருக்கிறது ஒரு நல்ல விஷயத்தை பார்க்கற தப்பு கிடையாது. அவங்க பேணுதல் என்ற வார்த்தையில அவங்க சொல்லுவாங்க, டிவி கூட இல்லை, எங்களோட வீட்டில் நாங்க படம் பார்க்கறது இல்லை, சினிமா பார்க்கறது இல்லை, பிள்ளைகள் போன் எடுத்தாலும் நாங்க அது தேவையில்லாத விஷயங்களை பார்க்க விடுறது இல்லை, சரியா மகரிப் இஷாக்கெல்லாம் குர்ஆன் ஓதுவாங்க, அது மாதிரி பிள்ளைகள் கரெக்டா சுபு கிளம்பிடுவாங்க. இப்படி எங்களோட வீட்டிலையும் பெருசா நாங்க அறிந்த வகையில் எந்த பாவம் இல்லை. நானும் 5 நேர தொழுகை விடுறது இல்லை, தஹஜ்ஜத் தொழுகையை விடுறது இல்லை, வித்ர் கியாமுல் இரவு தொழுகையில விடுறது இல்லை. ஆனாலும் எங்களுக்கு பிரச்சனை வருது. என்ன காரணம்? நாங்க என்ன அல்லாஹ்க்கு அப்படி செஞ்சு ஏன் எங்களுக்கு இந்த பிரச்சனை வரணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்ப என்ன மனோநிலையில நாங்க இருக்கிறோம்டா, நாங்க இபாதத் செஞ்சா எங்களுக்கு எதுவுமே வரக்கூடாது, அப்படித்தானே? நாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்டா, எங்களுக்கு இபாதத் நாங்க செஞ்சா அல்லாஹ் எங்களை சோதிக்க கூடாது. ஆனா அல்லாஹ் அதுக்கு மாற்றமாத்தான் அவன் சொல்றான், அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. உங்களுக்கு மௌத்தையும் ஹயாத்தையும் அல்லாஹ் படைச்சிருக்கிறது உங்களை சோதிக்கிறது தான். எந்த நிலையிலும் நீங்க நல்லமல் செய்யறவர்களா இருக்கணும். ஒரு சோதனை வந்தாலும் அங்க அஹ்சனுல் அமல் இருக்குது, நல்லமல் இருக்குது, விளங்குதா? சோதனை இருந்தாலும் அதுல நீங்க எப்படி நல்ல முறையில் நடந்து கொள்றீங்க? தொழுகை மட்டும் இல்லை, நோன்பு மட்டும் இல்லை, நல்லமல். சோதனையை கொடுத்தாலும் அவன் எந்த அளவு நல்லமல் செய்கிறான், அந்த சோதனை எப்படி விலகிக் கொள்கிறான், அதன் போது எப்படி நடக்கிறான். முதலாவது இந்த சிந்தனையே பிழை. நான் நல்லா தானே இருக்கிறேன், ஏன் எனக்கு சோதனை? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா இருக்கு இல்லையா? பிறக்கும்போது அவங்களோட வாப்பா அவங்களோட உம்மா கொஞ்ச காலம் கழிஞ்சு உம்மாவை இழக்கிறாங்க, வாப்பாவை அவங்க வாப்பா இல்லாம பிறக்கிறாங்க அனாதையாக. அதே மாதிரி அவங்கள வளர்த்த அவருடைய பாட்டன் அவருடைய வாப்பாவை இழக்கிறாங்க. அதே மாதிரி யாரெல்லாம் அவங்களுக்கு நெருக்கமாக இருந்தாங்களோ எல்லாத்தையும் இழக்கிறாங்க. உதவி செஞ்சு ஒத்தாசையோட இருந்த அபூ தாலிப் அவர் மரணிச்சு போறார். அதே மாதிரி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணிச்சு போறாங்க. எல்லாமே வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு என்னென்ன சோதனை எல்லாம் வரக்கூடாதுன்னு நினைப்பானோ அதெல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு வந்தது. உலகத்திலேயே எந்த சோதனை நான் தாங்கிக் கொள்வேன் அப்படி சில பேர் சொல்லுவாங்க, எந்த சோதனையும் தாங்கிக் கொள்வேன், ஆனா என் பிள்ளைக்கு லேசா ஊசியால குத்துறத என்னால தாங்கல. இப்ப நீங்க திடீர்னு முழிச்செலும்புவீங்க, உங்களோட பிள்ளையில உடம்புல 2 வயசு பிள்ளையில உடம்புல ஒரு நுளம்பு இருந்தா, நுளம்பு
இருந்து குத்த போகுதுன்னு தெரிஞ்ச நீங்க உங்களோட தூக்கம் எங்க போகணும்னு தெரியாது, பதறி போவீங்க. அந்த 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 பிள்ளையோட அன்பு, நீங்க பசியோட பட்னியோட 4 நாள் சாப்பிடாம ஒழுங்கா சாப்பிடாம இருப்பீங்க, வீதியில படுப்பீங்க, மூட தூக்குவீங்க. ஆனா என் பிள்ளை பசியில அழுதா என்னால தாங்கல, சொல்றோமா இல்லையா? ஏன் அவமானத்தை ஒரு மனிதன் சந்திக்கிறான்? என்ன பிள்ளை நல்லா இருக்கணும், என்ன குடும்பம் நல்லா இருக்கணும். ஏன் இழிவை ஒரு மனிதன் சந்திக்கிறான்? ஏன் அவனோட வாழ்க்கையில கஷ்டங்களை தாங்கிக் கொள்றான்? பிள்ளை. இந்த பிள்ளை கஷ்டப்படக்கூடாது. ஏன் நீங்க வெளிநாடுகளில் போய் பாருங்க, இப்ப துபாய், கத்தார், சவுதி, இப்ப நாடுகளில் நீங்க பார்த்து ஒரு ஆளை சந்திச்சு பேசினா எவ்வளவு காலம் வெளிநாட்டுல இருக்கிறீங்கன்னா 15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம். அவங்களுக்கு என்ன குடும்பம் இல்லையா? அவங்க அம்மா பாப்பா பார்க்கணுன்ற ஆசை இல்லையா? மனை மக்களோட பிள்ளைகளோட ஒன்னா இருக்கின்ற ஆசை இல்லையா? ஆசை இல்லாம 1-2 இருக்கலாம். ஆனா பெரும்பாலான மக்கள் நான் ஊருக்கு போய் நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியாது, பிள்ளைகளோட அழுகையை பார்த்துட்டு என்னால இருக்க இயலாது, அந்த அழுகையை பார்த்துட்டு என்னால இருக்க முடியாது, அதனால நான் இங்க வந்து நான் 35 வருஷம் நான் தனியா ஊர்ல வந்து பார்த்தா அவர் மாடி கட்டி வச்சிருப்பாரு, அல்லது ஏதாவது ஒரு காணி வாங்கி வீடு கட்டி வச்சிருப்பாரு. ஆனா அங்க வெளிநாடுகளை போய் பார்த்தா 4 தட்டு அடிச்சு 3ஆவது தட்டுல கட்டில படுத்திப்பாரு. தட்டுனா இந்த மாதிரி வீடுகள் அல்ல, இந்த மாதிரி பெரிய பெரிய வீடுகள் அல்ல, குருவி மாதிரி என்ன ஒரு ரூம் எடுத்து அந்த ரூம்ல 4 கட்டில், ஒன்றுக்கு மேல ஒன்றுக்கு மேல ஒன்றுக்கு மேல. மதரசாவுல சில மதரசாக்கள்ல அப்படிதான், இடம் போதாது, என்ன செய்யறது? ஆனா இவர் என்ன சில நேரம் வந்து டொய்லெட் இருக்கும், அதுக்கு முன்னால பாய் விரிச்சு அதுல படுத்துட்டு இருப்பாரு. வாரம் போறவெல்லாம் என்ன காலால தட்டிக்கிட்டு போவான். அவனோட யோசனை சரி நைட் டியூட்டி முடிச்சு 12-1 மணிக்கு வருவாரு. ஆனா அப்பதான் ஒரு டீம் வெளியாகி போகும் வேலைக்கு. அப்ப இவருக்கு தூக்கம் இல்லை, 3 மணி 4 மணிக்கு திரும்ப இவர் போகணும். அப்ப இந்த மாதிரி எல்லாம் ஏன் ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான்? தண்ட பிள்ளைக்காக, குடும்பத்துக்காக. உண்மையிலே இது ஒரு நியாயமான ஒரு கஷ்டம், நியாயமான ஒரு பிரச்சனை. ஆனால் இந்த இடத்துல நாங்க என்ன புரிஞ்சோம், இதெல்லாம் ஏன் மனிதன் தாங்கிக்கொள்ள. ஆனால் அந்த மனிதன் அங்க அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஊர்ல வந்து பார்த்தா அவரு மாடி வீடு கட்டி நல்லா இருப்பார், எல்லாம் கட்டிக்கும். ஆனா திரும்ப வந்து அங்க உழைப்பு இல்லை, அதனால அங்க கஷ்டப்படுறார். அன்புக்குரிய சகோதரிகளே, நான் ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு மனிதன் எப்பொழுதும் அல்லாஹு தஆலா அவனை எந்த நிலையில் அவன் இருந்தாலும் சோதிப்பான். அதுக்கு உதாரணம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தான் வாழுகின்ற பொழுது நான் சொன்னேன், உங்களோட பிள்ளைகள், என்ற பிள்ளை, உங்களோட பிள்ளை, அதுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட தாங்க இயலாத இருக்கிற பெற்றோர்கள், அந்த பிள்ளை மூத்தா போன எப்படி? தான் உயிரோடு இருக்கும் பொழுது, அதாவது வாப்பா அம்மா உயிரோடு இருக்கும் பொழுது சொந்த பிள்ளைய, பெற்ற பிள்ளைய கொண்டு வைத்து அடக்கம் செய்யறத போல ஒரு வலி இருக்குதா? பாப்பம்மா உசுரோட இருக்கும் பொழுது பெத்தெடுத்த பிள்ளை அவங்களோட கையால் அடக்கம் செய்யற அந்த வலி வேதனைய எப்படி ஒரு மனிதன் அல்லாஹ்வோட கதிர் பொருந்தி கொள்ள வேண்டும். ஆனா அந்த வலி எப்படி இருக்கும்? அதை நினைச்சு பார்த்தாலே வேதனையா இருக்கும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்க்கு மாறு செய்யாமலே வாழ்ந்து முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கால் வீங்குற அளவுக்கு இபாதத் செஞ்சும் அல்லாஹ் இந்த சோதனையை கொடுத்தார். 7 பிள்ளைகள், 7 பிள்ளைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 7 பிள்ளைகள். 7 பிள்ளைகள்ல 6 பிள்ளைகளையும் உயிரோடையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் பண்ணிட்டாங்க. 7 பிள்ளை, 1 அல்ல 2 அல்ல, ஒரு பிள்ளை மௌத்து சரி, 2 3 4 5 இல்ல 6 பிள்ளைகள் மௌத்தாயிட்டாங்க. மௌத்தாகி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி 6 மாசத்துல கடைசியா ஒரு ஆள் மிஞ்சி இருந்தாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூலா மௌத்தாகி 6 மாசத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் மௌத்தாயிட்டாங்க. ரசூலா மௌத்தாகி 6 மாசத்துல 7 பிள்ளைகள் மௌத், மொத்தம் முடிச்சு. ரசூலா என்ன பாவம் செஞ்சாங்க? அல்லாஹ் சொல்றான், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அல்லாஹ் அல்லாத எதுவெல்லாம் இருக்கிறதோ அது அனைத்துக்கும் ரஹ்மத்தாக உங்களை நாங்க அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த ரசூலுல்லாஹ் என்ன பாவம் செஞ்சாங்க? அப்ப எனவே வாழ்க்கையினுடைய யதார்த்தம் என்ன தெரியுமா? அதாலதான் அல்லாஹ் ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொல்றான், இந்த எல்லா நிலைகளிலும் ஒரு மனிதன் உள்ளத்துல என்ன தெரியுமா வரணும்? என்ன சிந்தனை வரணும் தெரியுமா?
அல்லாஹ் தெளிவா சொல்றான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷிஈன். இந்த வசனம் நாங்க அடிக்கடி கேள்விப்படுற வசனம். இந்த வசனத்துக்கு புற உள்ள வசனம் தான் எங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுது. வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷிஈன். எல்லா நிலைகளிலையும் பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் அல்லாஹ் இடத்துல உதவி தேடுங்க. இப்படி எல்லா கஷ்டங்கள் துயரங்களின் பொழுதும் நீங்க அல்லாஹ்விடத்துல உதவி தேடுவது மிக கஷ்டமானது, பாரமானது. எல்லாருக்கும் முடியாது. கோவப்பட எல்லாருக்கும் முடியும். ஏதாவது சொன்னா டென்ஷன் ஆகி கத்துறதுக்கு எல்லாருக்கும் தெரியும். பைத்தியாரனுக்கு ஏழும், எல்லாருக்கும் மேலும். கோவப்பட்டு டென்ஷன் ஆகி ஒரு ஆளுக்கு ஏசி சண்டை பிடிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, எல்லாருக்கும் ஏழும். ஆனா எல்லா நிலைகளிலும் பொறுமையா இருக்கிறதுக்கு அது வீரனால மட்டும்தான் முடியும். நாங்க மாறித்தன விளங்கி இருக்கிறோம். வீரன்டா யாரு? எப்படி கொடுத்தாரு பாத்தீங்களா? அப்படிதான் நம்ம பேசுவோம். எப்படி பேசினார் பாத்தீங்களா? எப்படி சண்டை பிடிச்சார், விட்டு கொடுக்கல கடைசி வரைக்கும். இதல்ல ரசூல் அப்படி அந்த வரைவிலக்கணத்தை சொல்ல இல்லை. இன்னம ஷதீத் அல்லது எம்லிக்கு நஃப்ஸஹு இந்தல் கலப். உண்மையான வீரன் யார் என்றால் சண்டை பிடிக்கிறவன் அல்ல, கோபத்தின் பொழுது தனது மனதை கட்டுப்படுத்துறவன். மனசை கட்டுப்படுத்த வீரனால மட்டும்தான் முடியும். விளங்குதா? மனசை கட்டுப்படுத்த அவரை பார்த்தா பெரிய ஆள் மாதிரி இருப்பார், ஆனா அவரை மனசை கட்டுப்படுத்த முடியாது. மனசை கட்டுப்படுத்துறவன் தான் வீரன். அப்ப இந்த இடத்துல எல்லாரும் கோவப்படுவாங்க, எல்லாரும் வார்த்தை விடுவாங்க, கடகட மாதிரி பேசுவாங்க. ஆனா உண்மையான வீரன் அவன் கோபத்தின் பொழுது தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வான். அதைத்தான் அல்லாஹு தாலா சொல்கிறான், நீங்க பொறுமையை கொண்டு அல்லாஹ் இடத்துல உதவி தேடுங்கள், தொழுகை கொண்டு அல்லாஹ்விடத்துல உதவி தேடுங்கள். ஆனால் இதெல்லாம் கஷ்டமானது. ஆனா ஒரு கூட்டத்தாரை தவிர, வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷிஈன். குஷு, உள்ளச்சத்தோடு இருப்பவர்கள், உள்ளச்சத்தோடு வாழ்பவர்கள், இவர்களை தவிர வேற எல்லாருக்குமே இந்த விடயம் கஷ்டமா தான் இருக்கும். பொறுமையை கொண்டு உதவி தர்றது, பொறுமையை கொண்டு எப்படி உதவி தர்றது? ஒரு மனிதன் பொறுமை செய்து அந்த பொறுமையோட ஒரு ஆள் ஏசுறார், அநியாயமா ஏசுறார், இவர் ஒன்றுமே செய்ய இல்லை, இவர்கிட்ட பிழை இல்லை, ஆனா இவர் பொறுமையாக இருந்துகிட்டு இந்த நேரத்தில் அல்லாஹ்ட்ட துவா கேட்டால், இப்ப அல்லாஹ் துவா கேட்க சொல்லலாம் தானே? அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா இல்லையா? தொழுகையில கேட்கிற துவா மட்டும் இல்ல, அல்லாஹ் தொழுகையிலும் தொழுகையை கொண்டும் கேட்க சொல்றான், பொறுமையை கொண்டு. பொறுமை அப்ப எவ்வளவு பெரிய இபாதத்! பொறுமைக்கு தான் முன்னுக்கு அல்லாஹ் சொல்றான் சபர், அதுக்கப்புறம் சலாம். அப்ப எனவே தொழுகை போடு பொறுமையிலிருந்து அவன் துவா கேட்க வேண்டும் சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான். ஆனா இது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை, எல்லாருக்கும் முடியாது. எல்லாரும் பொறுமையோடையும் தொழுகையோடையும் அல்லாஹ் இடத்துல உதவி தேடுறவர்கள் அல்ல. எல்லாராலும் இது சாத்தியமாகாது, எல்லோருக்கும் இது முடியாது. தொழுகையில கரெக்டா இருப்பவங்க இந்த பொறுமை விஷயத்துல ஃபெயில் ஆயிடுவாங்க. அவர் நல்ல பொறுமைசாலி, ஆனா தொழ மாட்டார், பிரயோசனம் இல்லை. ரெண்டும் சேரணும். சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், இது எப்ப சாத்தியமாகும்? இந்த எண்ணம் இருந்தால், அல்லதீன யதுன்னூன அன்னஹும் முலாகு ரப்பிஹிம், அவர்களுடைய எண்ணம் எல்லாம் என்ன தெரியுமா? நாங்கள் ஒரு நாள் அல்லாஹ்வை சந்திப்போம். இப்ப நான் அல்லாஹ்வை சந்திப்பேன், அல்லாஹ்வை நான் பார்ப்பேன், அல்லாஹ்வோட நான் பேசுவேன். அப்ப அல்லாஹ் என்கிட்ட கேட்பான் தானே, ஊர் முழுக்க ஹராமான வழியில சம்பாதிச்சாங்க, உனக்கு தெரியாதா, நீயே சம்பாதிக்கலன்னு அல்லாஹ் என்று கேட்டால், யா அல்லாஹ் உனக்காக நான் விட்டேன், யா அல்லாஹ் உன்னை அநியாயமா இவர்கள் எல்லாரும் உன்னை எதிர்த்தார்கள், உனக்கு எதிராக சதிமுறை செஞ்சார்கள், ஆனா அவங்களைத்தான் எல்லாரும் பாராட்டினாங்க, நீ அநியாயம் இழக்கப்பட்டாய், நீயே திரும்பி பேச இல்ல, நீயே திரும்பி சண்டை பிடிக்கல என்றால், யா அல்லாஹ் உனக்காக பொறுத்து கொண்டிருந்தேன், யா அல்லாஹ் ஏன் நான் அல்லாஹ்வை சந்திப்பேன். அல்லதீன யதுன்னூன அன்னஹும் முலாகு ரப்பிஹிம் வ அன்னஹும் இலைஹி ராஜிஊன், அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் செல்வார்கள், அல்லாஹ்வை சந்திப்பார்கள். நான் எனக்கு வாழ்க்கையில நான் எதுவுமே செய்யல, ஆனா அநியாயமாக எனக்கு இவ்வளவு வாழ்க்கையில நடக்குது என்றால் என்ன உள்ளத்துல இருக்கணும், இதெல்லாம் நான் அல்லாஹ்வை சந்திப்பேன், அல்லாஹ் என்று கேட்பான். அப்ப நான் பதில் சொல்லுவேன். அல்லாஹ் என்று கேட்பான், நான் பதில் சொல்லுவேன். யௌம யகூமுன் நாசு லிரப்பில் ஆலமீன் வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான் வ அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா. இந்த வசனங்கள் என்ன சொல்லுது? நாளை மறுமையில் அவர்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்பதை அவர்கள் அஞ்சுகிறார்கள். யார் அல்லாஹ்க்கு முன்னால் நிற்கும் பொழுது அல்லாஹ் என்று கேட்பானே, அதுக்கு நான் பதில் சொல்லணுமே என்று அஞ்சுறவங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். யார் இதை அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு 2 சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்கிறான். யார் ஒரு மனிதன் அல்லாஹ் என்னை
சந்திப்பான், நான் அவனை சந்திக்க போறேன், அவனை பார்க்க போறேன், அவனோடு பேச போகிறேன் என்ற எண்ணத்தில் வாழ்வாரோ அவர் எல்லா கஷ்டங்களையும், அது நியாயமே இல்லாம இருக்கலாம், நியாயம் இல்லாம இருக்கலாம், நீங்க நியாயம் இல்லாம தாக்கப்படலாம், நியாயம் இல்லாம ஏசப்படலாம். என்ன சிறையில் வாடியவர்கள் அல்லது வேதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள், அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள் எல்லாம் என்ன பாவம் செஞ்சவர்களா? யார் தவறை செய்தார்களோ அவர் சுதந்திரவான்களாக நடமாடி கொண்டிருக்கும் பொழுது அநியாயமாக எத்தனையோ பேர் சித்திரவதை செய்யப்படுகிறார்களே, எதற்காக? அப்ப அல்லாஹ்க்கு தெரியாது அல்லாஹ் அநியாயத்தை ஏற்றுக்கொள்கிறானா? இல்லை. நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பான், நான் அவனுக்கு பதில் சொல்லுவேன். அந்த ஒரு நாள் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய நீதிமன்றம் ஒன்று இருக்கிறது. அந்த நீதிமன்றத்தில் நீதியை தவிர வேறு எதுவுமே நிலைநாட்டப்படாது. அந்த நீதிக்காக நான் வணங்குகிறேன். அல்லதீன யதுன்னூன அன்னஹும் முலாகூ ரப்பிஹிம், அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்போர் என்பதை எண்ணி எண்ணி வாழ்ந்தார்கள். எங்க போய்த்து நீங்க எங்கேயும் நீதியை கூட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் விலை கொடுத்து வாங்கி விடலாம். ஆனால் நாளை மறுமையில் நாங்க ரப்ப சந்திப்போம். எங்களோட ரப் எங்களோட பேசுவான், ரப்பு கேட்பான், ஒவ்வொருத்தனும் அல்லாஹ் விசாரிப்பான். ஒரு மனிதன் அல்லாஹ் விசாரிக்கும் பொழுது அப்படியே திரை போட்டு மறைச்சு விசாரிப்பான். ஹதீஸ்ல நாங்க படிச்சிருக்கிறோம். அல்லாஹ் திரை போட்டு அப்படியே மக்கள் பார்க்காம தனியே கேட்பான். அல்லாஹ் தனியே கேட்பான். அதாவது நீ இந்த பாவம் செஞ்சா தெரியுமா, இந்த பாவம் செஞ்சா தெரியுமா, உனக்கு இந்த பாவம் நீ செஞ்சா தெரியுமா? அல்லாஹ் அப்படியே அடுக்கிட்டு போவான். அந்த மனிதன் யா அல்லாஹ் செஞ்சேன், யா அல்லாஹ் செஞ்சேன், யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவான். அப்ப அந்த மனிதனை நினைப்பான், இவ்வளவு பாவம் செஞ்சுக்க போறது நான் எப்படி தப்பிக்கிறேன், நான் அழிஞ்சு போயிருவேன் நினைக்கிற நேரம் அல்லாஹ் சொல்லுவான், நான் உலகத்துல ஒன்ன இந்த பாவத்தை நான் இதை மறைச்சு நான் இந்த பாவங்களை மன்னிச்சு விடுகிறேன். நல்லா மன்னிப்பானே சகோதரர்களே. சிலருக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுப்பான், இந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். நான் உன்னை இந்த பாவத்தில இருந்து நான் இதை உன்னை மன்னிச்சு விடுகிறேன், நல்லா மன்னிச்சு சொர்க்கத்தை கொடுப்பானே. அப்படியும் ஒரு கூட்டம் இருப்பார்கள். அதே மாதிரி தான் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அல்லாஹ் எங்களை விசாரிப்பான். நான் அல்லாஹ்வை சந்திப்பேன், அல்லாஹ்வை சந்திக்கிறேன். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். ஒரு நீண்ட பிரார்த்தனை நசாயில பதிவாக இருக்கிறது, இப்னு ஹிப்பான் அஹ்மத்ல பதிவாக இருக்கிறது. நீண்ட பிரார்த்தனையில் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், அஸ்அலுக லzzatan நظر இலா வஜ்ஹிகல் கரீம் வஷ்ஷௌக இலா லிகாஇக். யா அல்லாஹ், உனது சங்கையான முகத்தை பார்க்கின்ற அந்த இன்பத்தை நான் உன்னிடம் கேட்கிறேன். யா அல்லாஹ், உன்னை சந்திக்க வேண்டும் என்ற ஆசையை நான் உன்னிடம் கேட்கிறேன். யா அல்லாஹ், நாங்க அதிகமா கேட்கணும். அந்த ரப்புடைய முகத்தை பார்க்கிற, அந்த அல்லாஹ்வை பார்க்கிற யாருக்காக எங்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்களுக்காக வணங்கினோமோ, வழிபட்டோமோ, யாருக்காக ஷிர்க் செய்யாமல், பிதஅத் செய்யாமல், வழிகேடுகளுக்கு பின்னால் செல்லாமல், மனோ இச்சைகளுக்கு பின்னால் செல்லாமல், அல்லாஹ் என்ற ஒருவனுக்காக, அந்த ரப்புக்காக நாங்கள் எங்கள் வாழ்நாளையே அர்ப்பணித்து வாழ்ந்தோமோ, அந்த ரப்பை நாங்கள் பார்க்க வேண்டும், அந்த ரப்போடு பேச வேண்டும். நாளை சொர்க்கத்திலே இருக்கிற இன்பங்களுக்கெல்லாம் பெரிய இன்பம் அல்லாஹுவை கண்ணால் பார்க்கிற இன்பம். இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், உலகத்திலே இருக்கிற பெரிய இன்பம் அல்லாஹுவை அறிவது, நாளை மறுமையில் இருக்கிற பெரிய இன்பம் அல்லாஹுவை கண்ணால் பார்ப்பது. இந்த உலகத்தில் அல்லாஹுவை அறிந்த இதயங்கள், அதை தெளிவாக புரிந்து கொண்ட இதயங்கள், அல்லாஹுக்காக வாழ்ந்த இதயங்கள், அல்லாஹ் எனக்கு போதும் என்று இருந்த உள்ளங்கள், அல்லாஹுடைய திருப்தியை மட்டும் இலக்காக கொண்டு தெளிவான கொள்கையில் பயணித்த உள்ளங்கள் எந்த ரப்புக்காக இந்த வாழ்க்கை அர்ப்பணித்தார்களோ அதே ரப்பை கண்ணால் பார்த்து அந்த ரப்போடு பேசுகிற அந்த வாய்ப்பை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்காகத்தான் எங்களுடைய வாழ்க்கை அதான். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப அல்லாஹு லிகா. யார் அல்லாஹுவை சந்திப்பதை ஆசை வைக்கிறாரோ அவரை சந்திப்பதை அல்லாஹ் ஆசை வைக்கிறான். உலகத்துல இருக்கிற ஒரு மனிதரை நாங்க சந்திக்க ஆசைப்படுறோம். ஒரு ஜனாதிபதியாக இருக்கலாம், அல்லது ஒரு விளையாட்டு வீரராக இருக்கலாம். இவரை சந்திக்க நாங்க ஆசை வச்சா எங்களுக்கு தான் ஆசை இருக்கும், அவருக்கு ஆசை இருக்காது எங்களை சந்திக்கிறதுக்கு. ஒரு டைம் கிடைச்சது அவரோட 10 நிமிஷம் பேசுறதுக்குண்டா அவருக்கு ஆசை இருக்காது. 1000 பேர்ல நீ 1000த்துல ஒரு ஆள், அவருக்கு ஆசை இருக்காது. அவர் வந்து பேசுவாரு, ஓகே அனுப்பிடுவாரு. எங்களுக்கு தான் நான் அவரை பார்த்துட்டேன் பேசிட்டேன். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு இந்த ஃபுட்பால் FIFA வேர்ல்ட் கப் போகுது, எல்லாருக்கும் தெரியும். ரொனால்டோனா தெரியும், மெஸ்ஸினா தெரியும், நைமர்னா தெரியும்,
பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ரொனால்டோ யார்? சோசியல் மீடியாவில் ஆக கூடுதலான பின்தொடர்பாளர்களை கொண்டவர் இவர். ரொனால்டோ பார்த்துட்டேன்னா பிள்ளை அவ்வளவு இது. ஏன் தமிழ்நாட்டினுடைய சிஎம், இந்த மிம்பர்ல அந்த பேரை சொல்லக்கூடாது, தெரியும். அவரை பார்த்தீர்களா? இப்படியா அப்படியா? விபச்சாரத்தையே தொழிலாக கொண்டு அதனால் உள்ளங்களை கவர்ந்து ஒரு ஆட்சி எடுத்துக் கொள்கிறார் என்றால் பிள்ளைகளுக்கு அது பெருசா தெரியுது. ஆனால் அல்லாஹுவை பார்ப்பதற்கு, சந்திப்பதற்கு அந்த உள்ளங்கள் அந்த அளவு மகிழ்ச்சி இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹி தெரியாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்அப் பின் உமைரை தெரியாது, காலித் பின் வலீதை தெரியாது, ஜாஃபர் இப்னு அபீ தாலிபை தெரியாது, அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லாஹ் இப்னு கைஸ், அப்துல்லாஹ் இப்னு சஅத் இப்னு அபீ ஸரஹ், 300 அப்துல்லாக்கள் ரசூலுல்லாஹி காலத்தில் இருந்தார்கள், தெரியாது. குர்ஆனுக்காக வாழ்ந்தவர்கள் தெரியாது. அபூபக்கர் சொர்க்கவாதியை தெரியாது, உமர் கத்தாப தெரியாது, உஸ்மான் இப்னு அஃபான் தெரியாது, அலி இப்னு அபீ தாலிப் தெரியாது, தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் தெரியாது, ஜுபைர் இப்னு அவ்வாம் தெரியாது, சஅத் இப்னு அபீ வக்காஸ் தெரியாது, சயீத் இப்னு ஸைத் தெரியாது, அபூ உபைதா தெரியாது, அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் சொர்க்கவாதி தெரியாது, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொர்க்கவாதி தெரியாது, அவருடைய வாழ்க்கை தெரியாது, சஅத் இப்னு மாலிக், சஅத் இப்னு அபீ வக்காஸ், சஅத் இப்னு ரபீ, சஅத் இப்னு உபாதா, சஅத் இப்னு முஆத், சஅத் முஆத் இப்னு ஜபல், உபை இப்னு கஅப், தாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ், உஸைர் இப்னு அப்துல் அஷ்ஹல் சொர்க்கவாதிகள் தெரியாது. பிலால் இப்னு ரபாஹ் தெரியாது, ஹன்தலா இப்னு ரபீ தெரியாது, சொர்க்கவாதிகள். உக்காஷா இப்னு மிஹ்சன் சொர்க்கவாதி தெரியாது. அன்புக்குரிய சகோதரிகளே, ஆனால் இந்த மனிதர்கள் எல்லாம் அல்லாஹ்வை சந்திக்கணும் என்று வாழ்ந்தவர்கள். இந்த மனிதர்கள் தான் அல்லாஹ்வை புரிந்து வாழ்ந்தவர்கள். இந்த மனிதர்கள் அல்லாஹ்வோடு பேச வேண்டும் என்று வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய சந்திப்பை எதிர்பார்த்து வாழ்ந்தவர்கள். எங்களுக்கு அது தெரியாது. இப்ப உலகத்துல இருக்கிற ஒரு நடிகனை பார்க்க ஆசைப்படுறோம், உலகத்துல இருக்கிற ஒரு வீரரை பார்க்க ஆசைப்படுறோம். ஆனால் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைக்கும் என்ன பிள்ளைக்கும் இருக்குதா? ரசூலா சொன்னாங்க, மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்பல்லாஹு லிகாஅஹ். யார் அல்லாஹ்வை சந்திப்பதை ஆசை வைக்கிறாரோ அவரை சந்திக்க அல்லாஹ் ஆசைப்படுகிறான். கொழும்பில், இலங்கையில், கொழும்பில், மாளிகாவத்தையில, தெமடகொடையில, எங்கேயோ ஒரு மூலையில பிறந்த ஒருவரை சந்திக்க அல்லாஹ் ஆசைப்படுகிறான் என்றால் அல்லாஹ் என்ன டொனால்ட் ட்ரம்பா அல்லது நெத்தன்யாஹுவா அல்லது ஈரான் ஜனாதிபதியா, அரபு நாட்டு ஜனாதிபதியா? இல்லையே. நாளை மறுமையிலே அல்லாஹ் எல்லாரையும் அழிச்சு போட்டு லிமனில் முல்குல் யௌம், இந்த நாள் ஆட்சி அதிகாரம் யாருக்கு சொந்தமானது? யாரும் பதில் சொல்லி இருக்க மாட்டாங்க, எல்லாம் அழிந்து போய்விடுவார்கள். யௌமஹும் பாரிஸூன லா யக்ஃபா அலல்லாஹி மின்ஹும் ஷை லிமனில் முல்குல் யௌம். எங்கே அரசர்கள்? எங்கே ஃபிரௌன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் வாழ்ந்த மன்னன் எங்கே? காரூன் எங்கே? எங்கே அவர்கள்? ஹாமான் எங்கே? எல்லாம் சுக்குநூறாய் கிடப்பார்கள். அல்லாஹ் கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், இன்றைய நாள் ஆட்சி அதிகாரம் யாருக்கு சொந்தமானது? பதில் சொல்ல யாரும் இருக்க மாட்டார்கள். லில்லாஹில் வாஹிதில் கஹார், அடக்கி ஆளுகிற, தனித்திருந்து அடக்கி ஆளுகிற அல்லாஹ்வுக்கு சொந்தமானது என்று அல்லாஹ் பதில் சொல்வான். அவர்களே, அந்த ரப்பு எங்களை பார்க்க ஆசைப்படுகிறான், எங்களை சந்திக்க ஆசைப்படுகிறான். நாங்க ஆசைப்படுறோமா? நாங்க ஆசைப்படுறோமா? அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எங்கட ஆசை உள்ளத்திலே இருந்தா எங்கட ரப்பு அதே அளவு ஆசையோடு எங்களை சந்திக்க காத்து கொண்டிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க எங்கட ரப்ப சந்திக்கும் பொழுது அல்லாஹ் நாளை மறுமையிலே அல்லாஹ் என்னோடு பேசுவான், அல்லாஹ் என்னோடு கதைப்பான், அல்லாஹ் என்னிடம் கேட்பான். நாங்க என்ன பதில் சொல்ல போறோம்? எங்கட எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? யாரோ ஒருவர் சாதித்து விட்டார், என்ன பிள்ளைகளுக்கு தெரிகிறது இந்த மாத்திய சடவாத உலகத்தில் காசு உள்ளவர்கள், பணம் உள்ளவர்கள், அல்லது உலகத்துல பிரபல்யமானவர்கள், அல்லது ஒரு விளையாட்டு வீரன் என்பதற்காக மட்டுமே இவர்கள் 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 என்று பின்னால் தெரிகிற பிள்ளைகள். நீங்க இன்றைக்கு நான் சொல்வது உங்களுக்கு தெளிவாக புரியும். நேத்து இந்த வாரத்துக்குள்ள வந்த சினிமாவை நீங்க கேளுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் படித்து கொடுக்காமலே அவர்கள் சொல்லுவார்கள். இப்ப விளையாடுற டீம்ல எந்த டீம் எடுத்து கேட்டாலும் யார் நல்லா விளையாடுறது, எங்கேயோ உள்ள வாழ்க்கையில கேள்விப்படாத நாட்டினுடைய பிளேஸ் மாதிரிலாம் தெரியுதுண்டா, ஏன் எங்கட சஹாபாக்களை தெரியாது? அல்லாஹ் நாளை மறுமையில கேட்பானே, அடியானே, ஒரு மனிதனை அழைத்து அல்லாஹ் கேட்பான், நீ வந்து நானும் நீயும் பேசின ஒரே ஒரு மெசேஜ் இந்த குர்ஆன், நீ எவ்வளவு படித்திருக்கிறாய்?
60 வருஷ வாழ்க்கையில் உங்களுக்கு அரசியல் தெரிகிறது, இந்த நாட்டினுடைய அரசியல் தெரிகிறது, உலகத்தினுடைய சர்வதேச அரசியல் தெரிகிறது, நாட்டில் நடக்கிற நிலவரங்கள் பிரச்சனைகள் தெரிகிறது. கியாமத்தினால் வரை இப்படி இப்படி நடக்கும் என்ற திட்டவட்டமான அல்லது சந்தேகமான செய்திகளை நீங்கள் படிக்கிறீர்கள், தெரிந்து கொள்கிறீர்கள், கதைகளை தெரிந்து வைத்திருக்கிறீர்கள், எல்லாம் தெரியுது. எந்த தொழில், உங்களோட தொழில உள்ள விஷயங்கள், இது 2 மாசத்துக்கு முன்னுக்கு எவ்வளவு விலை, இப்ப எவ்வளவு விலை, 1500 பொருள் இருந்தா 1500 பொருளுடைய விலை உங்க தலையில இருக்குதுன்னா, ஏன் அந்த பொருளை விட அந்த அந்த சாதாரண பொருட்களை விட அல்லாஹ்வுடைய கலாம் சின்னதா சகோதரர்களே? அப்படித்தானே வாழ்றோம். எங்களுக்கு எல்லாம் தெரியுது. ரப்ப பத்தி தெரியாது, ரப்ப அறியாமல், ரப்ப பத்தி தெரியாமல், ரப்புடைய கலாம் குர்ஆனை படிக்காமல், ரப்புடைய கலாமை சுமக்காமல் அந்த ரப்பை எப்படி நாங்க சந்திக்கிறது? அல்லாஹ் கேட்டாண்டா, யாருக்காக வாழ்ந்தாய்? உன்னோட வாழ்க்கை யாருக்காக கழிந்து கொண்டிருக்கிறது? அன்புக்குரிய சோர்களே, வாழ்க்கை வரும்போது சோர்களே இப்படி திரும்பி பார்க்கும் பொழுது, நேத்து தான் அங்க இப்படி இருந்தோம், கல்யாணம் முடிச்சோம், 15-20 வருஷம் போயிருச்சு, புள்ள கொம்மர் ஆயிடுச்சு, புள்ள பெரிய வயசு வந்துட்டான், ஆனா எனக்கு இன்னும் அதே நிலையில தான் இருக்கிறேன். எனக்கு அலிப்பாவது தெரியா, தொழுவ தெரியா, தக்பீர் கட்ட தெரியா. துரதிர்ஷ்டவசமா நிலைசவர்களே, இன்று பொதுவாக 100 பேர் எடுத்தா அதுல 80க்கும் மேற்பட்டவங்களுக்கு குர்ஆன் ஒழுங்காவது தெரியா. துரதிர்ஷ்டவசமா பயான் பண்றாங்க, குர்ஆன் ஓத தெரியா. அப்படி நான் சொன்னா அது குறையா சொல்லல. அப்படி இருந்தால் அப்ப அந்த நிலை, ஒரு இந்த பயான் பண்ற மார்க்கம் பேசுறவங்களுக்கே குர்ஆன் ஓத தெரியாண்டா, சாதாரண பொதுமக்களுடைய நிலையை நாங்க எப்படி பாக்குறது? அன்புக்குரிய, அதனால இவங்களுக்கு தெரியாது, அதனால நான் தப்பிக்கலாம் நினைக்க கூடாது. ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். அல்லாஹ்ட்ட போய் நாங்க முறைப்பாடு, நாங்க போய் அல்லாஹ் இடத்துல பதில் சொல்லணும். அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு என்ன வச்சிருக்கிறோம் கையில? அபூ ஹுரைராவை போல கையில வச்சிருக்கிறோமா? 5374 ஹதீஸ இந்த உம்மத்துக்கு நான் கொடுத்தேன் யா அல்லாஹ். புகாரி, இமாம் புகாரி எழுதுறாங்க கிதாபுல் இல்ம்ல, ரசூலுல்லாஹுடைய மிம்பருக்கும் ஆயிஷா நாயுடைய அந்த அறைக்கும் இடையில நான் மயங்கி போய் கீழே பிறண்டு கிடப்பேன். வார போறவங்க எல்லாம் என்ன ஏறி கழுத்தை மிரிச்சுக்கிட்டு போவாங்க. ஏன் கழுத்தை மிரிச்சுட்டு போவாங்க தெரியுமா? எனக்கு பைத்தியம் நினைச்சு கழுத்தை மிரிச்சுட்டு போவாங்க. சொல்லி போட்டு அபூ ஹுரைரா சொல்றாங்க, எனக்கு பைத்தியம் இல்ல, எனக்கு பசியால் நான் மயங்கி கிடப்பேன். என்ன எல்லாரும் ஏறி மிரிச்சிட்டு போவாங்க. எனக்கு பைத்தியம் நினைச்சுதான் ஏறி மிரிப்பாங்க, ஆனா பைத்தியம் அல்ல, எனக்கு பசி. 4 வருஷம் தான் ரசூலுல்லாஹோட இருந்தாரு. ரசூலோட வாயே பார்த்துட்டு இருந்தாரு. கால ரசூலுல்லாஹ், கால ரசூலுல்லாஹ். இன்னைக்கு நாங்க மிம்பர்ல 1400 வருஷத்துக்கு பிறகு இருந்து கொண்டு அன் அபி ஹுரைரா, அன் அபி ஹுரைரா, அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, ரலியல்லாஹு அன்ஹு, ரலியல்லாஹு அன்ஹு சொல்றோமே. 5374 ஹதீஸ்ல இந்த உம்மத்துக்கு கொண்டு வந்து கொடுத்தாரே, அந்த அபூ ஹுரைரா போல நாங்க என்ன செஞ்சோம் சகோதரர்களே? நாங்க இஸ்லாத்துக்காக அல்லது எங்களுக்காக நாங்க என்ன சேவித்து வைத்திருக்கிறோம்? நாளை மறுமையிலே எல்லா நபிமார்களும் ரசூல்மார்களும் சஹாபாக்களும் இருக்கிற அந்த வெளியிலே ஒரு மனிதனை அழைத்து சொல்லப்படும். யுகாலு லிசாஹிபில் குர்ஆன், அல்லாஹ்வுடைய புறத்தால் குர்ஆனோடு வாழ்ந்தவர், குர்ஆனை சுமந்தவர், குர்ஆனை படித்தவர், குர்ஆன் படி அமல் செய்தவரை பார்த்து சொல்லப்படும், இக்ரா, ஓதுவீராக. எல்லா அமல்களும் சொர்க்கத்தை பெற்று தரும். நாளைக்கு மறுமையில ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், எல்லா நபிமார்களும், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், எல்லோரும் நபிமார்கள், ரசூல்மார்கள், சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிற பொழுது சொர்க்கத்தில் ஒரு மனிதன் குர்ஆனோடு வாழ்ந்தவர் சொல்லப்படும். யுகால் லிசாஹிபில் குர்ஆன், குர்ஆனுடையவரே இக்ரா, நீ குர்ஆனை ஓது, சொர்க்கத்தில் இருப்பார். குர்ஆனை ஓத, குர்ஆன் சொர்க்கத்துல அல்லாஹ் அது ஒரு கண்ணியமாக கௌரவமாக கொடுக்கிறான். அங்க இபாதத் அல்ல. குர்ஆன் அல்லாஹ்க்கு முன்னுக்கு நான் ஓதணுமே, அல்லாஹ்ட புறத்தால சொல்லப்படுமே, குர்ஆனை ஓத சொல்லப்படும். அப்ப அந்த குர்ஆனை ஓதுறவர் என்ன செய்வார்? ஓதுவார். அப்ப சொல்லப்படும், இக்ரா, நீ குர்ஆனை ஓதுவீராக, வர்க்க, குர்ஆனை ஓத ஓத சொர்க்கத்தில தரஜாவில் உயர்ந்து கொண்டு செல்வாயாக. வரத்தில் கமா குந்த துரத்துல் ஃபித் துனியா, நீ உலகத்தில் நீட்டி நிறுத்தி ஓதியதை போன்று இங்கும் நீட்டி நிறுத்தி ஓதுவாயாக. ஃபைன்ன மன்சிலதக இந்த ஆகிர் ஆயத்தின் தக்ரவுஹா, நீ ஓதி முடிக்கிற கடைசி வசனம் தான் நீ தங்குற இடம் என்று சொல்லப்படும். ரவாஹு அபூ தாவூத் பிஸ்னாதின் சஹீஹ். ஓதுவார். அது நானாக, நீங்களாக, உங்களோட பிள்ளைகளாக இருக்கணும் சோதர்களே. சொர்க்கத்துல ஓத 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 அப்படியே ரப்புடைய கலாம ஓத ஓத அவர் உயர்ந்து கொண்டு செல்வார். நான் 100 சுப்ஹானல்லாஹ் சொல்லி இருக்கிறேன், இன்னொரு ஆள் 101 சுப்ஹானல்லாஹ் சொன்னாருன்னா 2 பேரும் ஒரே தரஜாவில் இருக்க மாட்டோம் சொர்க்கத்துல. 101 சுப்ஹானல்லாஹ் சொன்னவர் மேல இருப்பார். இப்ப இவர் தரஜாவில் உயர்ந்து கொண்டு செல்வார்.
இந்த புள்ள அல்லது ஒரு குர்ஆனோடு வாழ்ந்தவர் அங்கு குர்ஆனை ஓதுவார். அலிஃப் லாம் மீம் முதலாவது ஜுஸ் தாலிகல் கிதாப் ஓத ஆரம்பிப்பார், உயர்ந்து கொண்டு செல்வார். சயகூலு இரண்டாவது ஜுஸ் ஓதிக்கொண்டே செல்வார். தில்கர் ருசுலு மூணாவது ஜுஸ், லன் தனாலு நாலாவது, வல் முஹ்ஸனாத் லா யஹ்புல்லாஹு யஸ்மி வலன்னா கால அல் மலா வஅலமு 10 ஜுஸ் ஓதினால் அவருடைய தரஜா உயர்ந்து கொண்டே செல்லும். யா ததிரூன் வமா மின் தாப்ப வமா உபர்ரி ரபமா சுப்ஹானஹு கால லம் யக்தர் வகத் அஃலா கால அம்மன் خلق 20 ஜுஸ். உத்லுமாஹி வமையகுன் துமாரிரா ஃபமனதர இலையரது ஹாமீம் கால ஃபமா தஸ்மிதா தபாரக்கல் யம்ம 30 ஜுஸ்களை ஓதுகிற பொழுது அந்த பிள்ளை எங்க இருக்குமோ சூரா அல் ஃபாத்திஹா, சூரா அல் பக்ரா, ஆல இம்ரான், நிசா, மாயிதா, அன்ஆம், ஆராஃப், அன்ஃபால், தௌபா என்று சொல்லி சூரா அல் ஃபலக், சூரா அன்-நாஸ், மினல் ஜின்னதி வன்-நாஸ் என்று சொல்கிற பொழுது அந்த பிள்ளை எங்க இருக்குமோ அதுதான் அவருடைய தங்குமிடம் என்று அல்லாஹ்வுடைய புறத்தால் சொல்லப்படும். சகோதரர்களே, இதற்கு நாங்க எந்த அளவு தயார் செஞ்சு வச்சிருக்கிறோம்? 60 வருஷத்துல எனக்கு எல்லாம் தெரியுது, என்ன ரப்ப பத்தி தெரியல என்றால் நான் எவ்வளவு பெரிய நஷ்டவாளி சகோதரர்களே. அந்த ரப்புக்கு முன்னால எந்த குர்ஆனை நீ ஓதுண்டா திருப்பி திருப்பி இன்றைக்கு நாங்க தொழுகையில ஓதுற மாதிரி குல் வல்லாஹு குல்யால் காஃபிரூன் அல்லது குல் ரப்பில் ஃபலக் குல் ரப்பின் நாஸ் ஓதிட்டு இருந்தா என்ன பிரயோசனம் சகோதரர்களே? இந்த உடம்பு அல்லாஹ் அதுக்குத்தானே தந்தான். வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படு 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 எல்லாம் மனைவிக்காக பிள்ளைகளுக்காக செய்யணும், அது தவறில்ல. ஆனா மறுமையை மறந்து செஞ்சா உங்களது முதல் எதிரிகளே உங்கள் பிள்ளைகளும் மனைவி மக்களும் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மறுமையை மறந்து குடும்பத்துக்காக மட்டும் வாழ்ந்தால் நாளை மறுமையில் உங்களது முதல் எதிரி உங்களோட குடும்பமும் பிள்ளைகளும் தான். ஆனா நீங்க குர்ஆனோட நீங்க உறவை பேணி கொண்டீங்கன்னா நாளைக்கு முதலாவது உதவி செய்யவாத குர்ஆன். ரெண்டையுமே குர்ஆன் ஹதீஸ்ல பார்க்கலாம். ரசூல் என்ன சொன்னாங்க? இக்ரவல் குர்ஆன், குர்ஆனை ஓதுங்க. ஃபைன்னஹு யாதி யௌமல் கியாமத்தி ஷஃபியன் லி அஸ்ஹாபி. குர்ஆனோடு வாழ்ந்த மனிதருக்காக அல்லாஹ்விடத்தில் மன்றாடும் குர்ஆன். ஆனா மனைவி மக்கள் யாருக்காக இந்த குர்ஆனை மறந்தோமோ அவர்கள் என்ன செய்வாங்க? ஃபைதா ஜாஅத்திஸ் ஸாஹ மறுமை நாள்ல யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதி வ பனி. மனைவி மக்கள் வாப்பா அம்மா, அம்மா வாப்பா, மனைவி கணவன், கணவன் மனைவி, பிள்ளைகள் விரண்டோடுவார்கள். ஒரு பேசக்கூட மாட்டாங்க, பேசக்கூட மாட்டாங்க. கண்ட பாப்பாவை கண்ட விரண்டு ஓடுவார் மகன், மனைவியை கண்ட கணவன் விரண்டு ஓடுவார். உலகத்துல அன்பு மனைவி, அன்பு கணவன், என் அன்பு வாப்பா, அன்பு பிள்ளை. ஆனா நாளை மறுமையில அது சரி வராது. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ்வை நான் சந்திப்பேன், என்ற ரப்பு என்று கேட்பான், என்ற ரப்பு என்று விசாரிப்பான், என்ற ரப்பு என்னோட பேசுவான், நான் இந்த ரப்புட முகத்தை பார்க்க போறேன் என்று வாழ்கிற ஒரு மனிதர் எல்லா பிரச்சனைகளை ஓரத்தில் வைப்பார், ரப்ப மட்டும் தன்னை உள்ளத்தில் வைப்பார், ரப்புக்காக வாழ்வார். நான் கஷ்டம்தான், 1 மணிக்கு தான் வந்து தூங்கினேன், ஆனா 4:30 சுபுக்கு எழும்பணுமே, எழும்புகிறேன். எதற்காக? நினைச்ச 6-8 மணி வரை படுக்கலாம், இல்ல இந்த ரப்ப நான் சந்திக்கணும். அதனால இப்னு கய்யிம் ஜௌஸியா ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், மனிதன் ரப்புக்கு முன்னால் நிற்கிற 2 சந்தர்ப்பங்கள் இருக்கிறது, ஒன்று உலகத்துல, இன்னொன்று மறுமையில. அப்ப அந்த 2 சந்தர்ப்பங்கள்ல இந்த உலகத்துல ரப்புக்கு முன்னால நிக்கிற சந்தர்ப்பத்தை அழகுபடுத்தினால் நாளை மறுமையில ரப்புக்கு முன்னால அவன் நிக்கிற சந்தர்ப்பம் அழகாக இருக்கும். அப்படின்னா என்ன? தக்பீரை கட்டி யாருக்கு முன்னுக்கு நிக்கிறோம்? ரப்புக்கு முன்னால். தொழுகையை சீராக்குங்க, இபாதத்தை சீராக்குங்க, அங்க ரப்புக்கு முன்னால் நிக்கிற அந்த கட்டத்தை எல்லாம் சீராக்குவான். ஏன் நாங்க கஷ்டப்படுறோம்? அன்புக்குரிய, ஏன் குர்ஆனை நான் படிக்கிறேன், திக்கி திக்கி நான் ஓதுறேன், குர்ஆனை மனனம் செஞ்சு பாடமாக்கி வாழ்க்கையில பேணி பாதுகாத்தவர் மஸ்ஸஃபரத்தில் கிராமில் பரரா, மலக்குமார்களோடு இருப்பார். புகார்ல ஒரு செய்தி. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே எங்களுடைய உள்ளங்களை ரப்போட தொடர்பாக்கணும், ரப்பை அறியணும். அதற்கு சிறந்தது இந்த குர்ஆன். குர்ஆனை படிக்கணும், தஃப்சீரை படிக்கணும், குர்ஆனை மனப்பாடம் செய்யணும், ரப்ப விளங்கணும். சகோதரர்களே, அந்த அல்லாஹ்வை நான் மறுமையில சந்திப்பேன். அதற்காகத்தான் எல்லாமே. எனக்கு வர கஷ்டங்கள், பிரச்சனைகள், துயரங்கள் எல்லாத்தையும் நான் தாங்கிக் கொள்றேன். எதற்காக? ரப்பை நான் சந்திப்பேன். அப்ப ரப்ப சந்திக்கிற பொழுது அதுக்குரிய ஏற்பாட்டோட போகணும். சும்மா ரப்ப சந்திக்கிறதுக்கு நான் சாதாரண ஒரு நோயாளியை சந்திக்க போறோம் அல்லது ஒரு பெரிய மனுஷனை சந்திக்க போறோம், ஏதாவது எடுத்துட்டு போறோம் ஹதியாவோட. அது நாங்க என்ன உலகத்துல ஒரு மனுஷனை சந்திக்க போற நேரம். ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த தேவையுமற்ற ரப்புல் ஆலமீனை சந்திக்கிற பொழுது நான் அந்த ரப்பு என்னை பொருந்திக் கொண்ட நிலையில் போடுமே. யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி பெற்ற ஆன்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா, அல்லாஹ்வை பொருந்திக் கொண்ட நிலையில், அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்ட நிலையில் செல்வாயாக. வதுகுலி ஃபி இபாதி வதுகுலி ஜன்னதி,
எனது அடியார்களோடு பிரவேசித்து நீ சொர்க்கத்தின் நுழைவாயாக என்று சொல்லப்படுமே. அப்படி நாங்க செல்லணும்டா அல்லாஹ் விரும்பிய முறை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கழிக்க வேண்டும். அல்லாஹ் விரும்பிய முறை எங்களுடைய வாழ்க்கையை நாங்க பயன்படுத்தணும். அதுக்கு அடிப்படையானது குர்ஆன். அந்த குர்ஆனை உள்ளத்துல சுமக்க வேண்டும், ரப்புடைய வார்த்தைகளை படிக்க வேண்டும், அதன்படி வாழ வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி, இந்த உலகத்தில் அது கிடையவே கிடையாது. மறுமையில் ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்துல கிடைக்கிற பெரிய இன்பம் என்னன்னா அல்லாஹ்வை அவன் பார்க்கிறது, அல்லாஹ் கண்ணால பார்க்கிறது, அல்லாஹ்வோட பேசுறது. இந்த இன்பம் அது மூமின்களுக்கு மட்டும்தான் சாத்தியமாகும், உண்மையான ஏகத்துவவாதிகளுக்கு மட்டும்தான் சாத்தியமாகும். ரப்ப விலை கொண்ட மக்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத சிறுக்கு செய்யாத மக்கள், வித செய்யாத மக்களுக்குத்தான் சாத்தியமாகும். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்கட உள்ளத்துல என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் நான் அல்லாஹ்வை சந்திக்க போறேன், நான் அல்லாஹ் ஒரு நாள் சந்திப்பேன், அல்லாஹ்வோடு பேசுவேன் என்ற எண்ணம் அடிக்கடி வருகிற பொழுது அந்த கஷ்டங்கள் எல்லாம் கஷ்டங்களாக விளங்காது, அந்த துயரங்கள் துயரங்களாக விளங்காது. என்ன, நான் ஒரு நாள் என்ற ரப்ப சந்திக்க போறேன், என்ற ரப்பு என்று கேட்க போறான், எல்லா விடயங்களுக்கும் அல்லாஹ் இடத்துல நீதி நிலைநாட்டப்படும் என்ற நம்பிக்கை எங்களோட உள்ளத்துல இருக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு இன்பம் தான் வாழ்க்கையில ஒரு மனிதனை இயக்கி கொண்டு செல்லும், ஒரு முஃமினை ஈமானோட வாழ வைக்கும். இது மனிதனுடைய நம்பிக்கை. அல்லாஹ்வை சந்திப்பேன், அந்த ஆசை, அல்லாஹ்வோட பேசுவேன், அந்த ஆசை. சுஜூதுல அல்லாஹ் இடத்துல கேளுங்க, யா அல்லாஹ் உண்ட முகத்தை பார்க்கிற லத்தான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லத்தாண்டா என்ன? இன்பத்தை தாயா அல்லாஹ், அது ஒரு இன்பம். அப்ப எனவே இந்த ஒரு இன்பம் எங்களை இயக்கணும். அது அப்ப அந்த இன்பம் தெரிகிற ஒரு மனுஷன் என்ற ரப்ப நான் சந்திக்கிறதுக்கு தயாராகணும் என்றா உலகத்துல அவண்ட கலாமோட தொடர்பு ஏற்படுத்துவான். குர்ஆன் உள்ளத்துல அப்படியே பதியுது, அதனுடைய விளக்கங்கள் தெரியுது. குர்ஆனுடைய வாழ்க்கை மனிதன்கிட்ட வருமாக இருந்தால் அவன் தவறுகளுக்குள்ள போமாட்டான், தவறுகளை தவிர்த்து கொள்வான். அல்லாஹ் இதோ சொல்கிறானே, வட்டி ஹராம் நான் போக மாட்டேன், விபச்சாரம் ஹராம் நான் போக மாட்டேன், மதுபான ஹராம் நான் போக மாட்டேன். அல்லாஹ்வுடைய கலாம் விளங்குறான், ரப்புடைய வார்த்தையில விளங்குறான். இப்படி ரப்போடு தொடர்பு வைத்து ரப்ப சந்திக்கணும் என்று வாழ்கிற மனிதனுடைய மவுத் இருக்கிறதே, அந்த மவுத்து தான் ரப்ப சந்திக்கிற முதல் கட்டம். அந்த மவுத்து தான் மோமினுக்கு கிடைக்கிற முதலாவது இன்பம். நாங்க எப்படி வழங்கி வச்சிருக்கிறோம்? மவுத் பயங்கரமானது, பயங்கரமானதுதான் காஃபிர்களுக்கு, மோமின்களுக்கு அல்ல. மவுத் ஒரு முஃமின் ரப்ப சந்திக்கிறதுக்கான நுழைவாயில், ரப்ப சந்திக்கிறதுக்கான நுழைவாயில். மௌத்தான் மோமின் அடைகிற முதல் நிம்மதி. உலகம் என்றாலே மௌத்து வரை கஷ்டம் தான். மௌத்தாகிட்டான், அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் அவன் கபருடைய வாழ்க்கை, அதுக்கப்புறம் அடுத்த சொர்க்கத்தினுடைய வாழ்க்கையை நோக்கி போயிடுவான். அப்ப இந்த மௌத்த அடைகிற பொழுது அவன் நிம்மதி அடைவான், அதுவரை கஷ்டம் தான். அப்ப எனவே அந்த மலக்குமார்களுடைய அந்த சுபசோபனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டு தான் அவனுடைய உயிர் கைப்பற்றப்படும். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அமைஞ்சா, ரப்ப விளங்கி அதுல உறுதியாக அவன் இருந்தாண்டால் அந்த மனிதர்கள் சொர்க்கத்துக்குள்ள அல்லாஹ் கொண்டு போய் சேர்ப்பான். அல்லாஹ்வோட பொறுப்பு. சொர்க்கத்துக்குள்ள மனிதர்கள் இருக்கிற பொழுது அல்லாஹ் தஆலா அழைப்பான். ஒரு கட்டத்துல இதா தகல அஹ்லுல் ஜன்னதி அல் ஜன்னா, சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்குள்ள போய் சென்று முடிந்த பின்னால் அல்லாஹ் தஆலாவுடைய புறத்தால ஒரு அழைப்பு கேட்கும். திடீரென்று யகூல் அல்லாஹ் தஆலா, அல்லாஹ் அழைப்பான் மக்களை எல்லாம், சொர்க்கவாதிகளை. சொர்க்கத்துல இருப்பாங்க சொர்க்கவாதிகள். அல்லாஹ் எங்களை எல்லோரும் சொர்க்கவாதியா ஆக்கணும், துவா செய்து கொள்ளுங்கள், எல்லா நேரத்திலையும் துவா கேளுங்க. அல் ஃபிர்தௌஸுல் ஆலாவை யா அல்லாஹ் தந்திரண்டு கேளுங்க, ரசூலுல்லாஹ் கேட்க சொன்னாங்க. அப்ப சொர்க்கவாதிகள் சொர்க்கத்தில் இருக்கிற நேரம் அல்லாஹ் அழைப்பான். இனி சத்தம் திடீரென்று அல்லாஹ் அழைப்பான், துரீதூன ஷையன் அஸீதுக்கும். சொர்க்கவாதிகளை பார்த்து அல்லாஹ் கேட்பான், நான் உங்களுக்கு தந்ததுல ஏதாவது மேலதிகமா ஏதாவது உங்களுக்கு வேணுமா? சொர்க்கத்தினாலே மாலா ஐனுன் ராத் வலா உதுனுன் சமிஅத் வலா ஹதர் அலா கல்பி பஷர், எந்த கண்ணாலையும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளத்திலையும் சிந்திக்காத இன்பங்கள் எல்லாம் கிடைச்ச பிறகு சொர்க்கவாதிகள்கிட்ட அல்லாஹ் கேட்பான், நான் ஏதாவது உங்களுக்கு மேலதிகமா தரணுமா? ஏதாவது மேலதிகமா தரணுமா? அப்ப சொர்க்கவாதிகள் சொல்வார்கள், அலம் துபையது வுஜூஹனா, யா அல்லாஹ் எங்கட முகத்தை நீ வெண்மையாக்கவில்லையா? அலம் துதுகில்னல் ஜன்னா வ துனஜ்ஜினா மினன் நார், எங்களை நீ சொர்க்கத்துக்குள்ள நுழைவிக்க இல்லையா? நரகத்திலிருந்து பாதுகாக்கவில்லையா? இவ்வளவு செய்திருக்கிறாய் யா அல்லாஹ்.
அல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்த்து இவ்வளவு சொர்க்கத்துல மதுவாறு, தேனாறு, பாலாறு, இவ்வளவு கண்ணழகிகள், இவ்வளவு கூடாரம், இவ்வளவு சொர்க்கத்தில் இருக்கிற தங்கம், வெள்ளி மாளிகைகள் எல்லாத்தையும் பார்த்து போடு. இதுக்கு மேல மனிதன் சிந்தனை, இதுக்கு மேல வேற என்ன வேண்டும் யா அல்லாஹ்? இவ்வளவு தந்திருக்கிறாயா அல்லாஹ்? இப்பொழுதுதான் அல்லாஹ் அவர்களை அந்த திரை கப்பால் அல்லாஹ் பேசிக் கொண்டிருப்பான். திரைக்கப்பால் இருந்தான் இந்த உரையாடல் நடக்கும். அல்லாஹு தஆலா சொர்க்கவாதிகளை பார்த்து அப்படியே அல்லாஹ்வுடைய திரையை அப்படியே அகற்றுவான். சொர்க்கவாதிகள் அல்லாஹ்வை கண்ணால் பார்ப்பார்கள். உஜூஹு யௌமஇதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா உஜூஹு யௌமஇதின் நாதிரா. சில முகங்கள் மின்னிக் கொண்டிருக்கும், இலங்கிக் கொண்டிருக்கும். சில முகங்கள் ஒளிமயமானதாக இருக்கும். அது என்ன செய்து கொண்டிருக்கும்? இலா ரப்பிஹா நாதிரா, தங்கள் ரப்பை கண்ணால் பார்த்து கொண்டிருக்கும். ரப்ப பார்க்கிற முகம் அப்படி மின்னி கொண்டிருக்கும்டா, அந்த ரப்பு எப்படி இருப்பான்? அல்லாஹ்வுடைய முகத்தை பார்ப்பதை விட வேறு ஒரு இன்பம் அவர்களுக்கு கொடுக்கப்படாது. அதை விட பெரிய இன்பம் எதுவுமே கிடையாது. அவர்கள் அல்லாஹ்வை கண்ணால் பார்த்து கொண்டிருப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப அந்த அல்லாஹ்வை பார்க்கிற இன்பம் இருக்குது, சொர்க்கத்தில் இருக்கிற எல்லா இன்பங்களை விட அதை விட பெரிய இன்பம் ஒன்று கிடையாது. அல்லாஹ்வுடைய முகத்தை அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இன்பத்துக்காகத்தான் நாங்க வாழோம். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம் 186 செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க ரப்ப பார்க்கிறதுக்காக, இதற்காகத்தான் எங்களுடைய வாழ்க்கை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு நொடியிலும் இந்த ரப்பை நான் பார்ப்பேன், அந்த இன்பத்தை நான் அடைந்து கொள்வேன் என்ற எண்ணத்தோடு நாங்கள் வாழ வேண்டும். அந்த எண்ணத்தை உள்ளத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோரையும் ஆக்கியல்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.